வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் இன்றையிலிருந்து தொடர்ந்து நம்ம ஹார்மோன்ஸ் செரட்டோனின், டோபமைன், ஆக்சிடோசின், என்டோர்ஃபின்ஸ், நியூரோ அட்ரினலின், அதுபோல் ஒரு ஹார்மோனும் நம்மளுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கும், அதை எப்படி சீராக வைத்துக்கொள்வது, அது சீராக வைத்துக்கொள்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல செரட்டோனின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கெமிக்கலுக்கு ஒரு நேம் இருக்கும். அது டெக்னிக்கலாக அது எழுத போகுது 5THT அப்படிலாம் எழுதணும். ஆனால் அதுக்கு பதில் அதெல்லாம் அப்படி எழுதி ஒரு டெர்மினாலஜி பிரகாரம் அதை புரிஞ்சுக்கிறது காட்டிலும் இதுக்கு என்ன பேர் சொல்லலான்னு கேட்டால் மூடு ஸ்டெபிளைசர். அதாவது நம்மளுக்கு எப்போ சில நேரத்தில் ரொம்ப துக்கமாக இருக்குது, சில நேரத்தில் ரொம்ப அழுகே வந்துக்கிட்டே இருக்குது, அப்புறம் சில நேரத்தில் ரொம்ப கோவப்படுறோம், சில நேரத்தில் சில செய்திகளை மீண்டும் தட் இஸ் நேகிங் தாட்டு, அது நெகட்டிவ் தாட் வேறு அப்படியெல்லாம் இருக்கும். அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் சென்ற பதிவில் சில கருத்துக்களெல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். அதாவது ஒரே நேரத்தில் வேறு செய்திகளை நம்ம யோசிக்கும் பொழுது சரியாக இருக்கும். ஆனால் வேறு செய்திகள் இல்லை, ஒரே செய்திகளை மீண்டும் செய்திக்கிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது. அதாவது சென்ற சில பதிவுகள் இப்போ சில நேரத்தில் நம்ம காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அது பதில் சேர்த்து வச்சு நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக சாப்பிட முடியாது. ஒன்ஸ் யூ ஹவ் மிஸ்டு, அது மிஸ்டு தான். அதை விடுபட்டது தான். அதை மறுபடியும் காம்பன்சேட் பண்ண முடியாது. அது காலையில் எடுக்காத உணவே மதியத்துலேயோ இரவுலேயோ அதை சேர்த்து எடுத்துக்க முடியாத பொழுது ஒரு வாரம் முன்னாடி, 15 நாள் முன்னாடி, இல்லை போன வருஷத்தில் அப்படின்னு சொன்னால் 365 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிழை நடந்து விட்டது, இல்லை அதிக சந்தோஷம் வந்துடுச்சு அப்படி வச்சுக்கலாம். ஒய் ஷுட் கோ ஃபார் நெகட்டிவ்ஸ். ரொம்ப அதிக சந்தோஷமாக ஒன்று அனுபவிச்சுட்டோம் 365 நாளைக்கு முன்னாடி. கேன் வி ஹேவ் இட் நவ் இமிடியட்லி? இப்பவும் கிடைக்காது. அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் இனிமையாக இருக்கிற பட்சத்தில் அது நம்ம என்ன இருக்கலாம், அது தொடர்ந்து அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இஃப் இட் இஸ் a negative one, it is a stressful one, moreover it is likely to make you to weep again அப்படின்னா அதுபோல் எண்ண ஓட்டங்கள்லேருந்து நெகட்டிவ் தாட் ப்ராசஸ், nagging தாட் ப்ராசஸ் which is taking you to ஒரு டிப்ரெசிவ் மூடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனா அதுபோல் இதெல்லாம் வெளியில் வரணும். சரி, இதெல்லாம் எப்படி வெளியில் வருது டாக்டர் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் நம்ம மெடிடேட் பண்ணலாம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனம் ரொம்ப அலப்பாயிருது. அந்த நேகிங் தாட்லேருந்து சில மருந்தெல்லாம் கொடுப்பாங்க டிப்ரெசிவ் மூட்லேருந்து வெளியில் வரத்துக்குன்னு சொன்னால் அந்த மருந்துகளுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். அந்த சைடு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், பிரச்சனையை எடுத்து பார்த்து அது என்ன, அதுக்கு மூலம் எங்கேருந்து வருது, எங்கேருந்து சோர்ஸ் ஆஃப் திஸ் இஸ் டெவலப்பிங் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சோர்ஸில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணினாலே நம்ம பிரச்சனை தீந்துடும். இன்ஸ்டட் பிரச்சனையை நிறைய தலைமாட்டில் தூக்கி ஒரு 5 கிலோக்கு வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டா பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்குமா? பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னா யூ ஷுட் ஒர்க் ஃபார் இட், யூ ஷுட் பி ஆன் தட் ப்ராப்ளம் டு கம் அவுட் ஆஃப் இட். அதுபோல் பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, டிப்ரெசிவாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆன்டி டிப்ரெஷன் கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுக்கறதுனா இது ஏற்புடையது அன்று. இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அந்த நபரை, மருந்து எடுத்துக்கிற நபரை ரொம்பவும் பாதிக்கும். அவங்களோட சேர்ந்து அவங்களோட கேர்டேக்கர்ஸையும் ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிடும். அதனால் டு ஓவர் கம் திஸ் என்ன செய்யணும்னு கேட்டால் நிச்சயமாக அவங்க என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். அப்புறம் நல்ல ஷீ ஆர் ஹீ கேன் கோ ஃபார் ஏ குட் வாக். அப்புறம் கொஞ்ச நேரம் காலை நேரத்து சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருக்கலாம். அந்த நேரத்தில் மெடிடேட் பண்ணலாம். அந்த நேரத்தில் சாண்டிங், ரிசைட்டிங், ஸ்லோகாஸ்லாம் சொல்கிறது. அதுபோல் மனம் அமைதியை பெறுவதற்கு உண்டான சில வழிகளை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம இதுக்கு ஒரு வழிமுறைகள், இதுக்கு ஒரு அவுட்சோர்ஸ் என்ன, இதெல்லாம் தான் நடக்கிறது. மெடிடேட் பண்ணுறது, சூரிய வெளியில் உட்கார்ந்து இருக்கிறது, மனம் அமைதியாக இருக்கிறதுக்காக வேண்டி என்ன இசையை கேட்கறது, அதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் நம்மளை தாண்டி வெளியில் இருக்கு. ஆனால் நம்ம அதுக்கு உட்படுத்திக்கணும். அப்படின்னு சொன்னால் தினமுமே காலையில் எழுந்து சூரிய உதயம் எப்படி இருக்குன்னு பார்த்து, அவங்கவுங்க ஊரில் சிலவங்களுக்கு 6 மணிக்கு இருக்கும், சிலவங்களுக்கு 5:40க்கு இருக்கும், சிலவங்களுக்கு 6:20 வரைக்கும் இன்னும் கூட லேட்டாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் எந்த பீரியடில் இருக்கிறாங்களோ, வெதர் இட் இஸ் வின்டர் சீசன் ஆர் ரெய்னி சீசன், ஈவன் என்ன இயர்லி ஆட்டம், வின்டர் அப்படிலாம் சொல்கிறோமே, அதுபோல் பீரியடில் இருந்தாலும் அவங்க ஊரில் அவங்க இருக்கிற ஏரியாவில் எப்போ சூரிய உதயம், சன்ரைஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏர்லி சன்ரைஸ் அவங்க வீட்டில் இருக்கிற எந்த இடத்துல வருதோ,
எந்த ரூம் வாசலில் வருதோ இல்லை ஓப்பன் டெரஸில் கிடைக்குமா அப்படின்றத பார்த்து ஒரு 15 நிமிஷம் அந்த இயர்லி சன்ரைஸில் ஒரு 6:30க்கு சன்ரைஸ்னு வைங்களேன், 6:45 to 7 அந்த ஒரு 10-15 நிமிஷம் சூரியன் முன்னாடி உட்காந்தா அதில் கிடைக்கிற நேச்சுரல் D3 என்ன பண்ணும், நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸு அப்புறம் அலப்பாயிர மனசு அதுக்கு இருக்கிற குவாலிட்டியெல்லாம் குறைக்கணும். எப்படி பாடி லெவலில் செரட்டோனின் லெவலில் என்ஹான்ஸ் பண்ணும். அது ஒரு முக்கியமானது, நேச்சுரல், செலவில்லாதது. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், சூரிய ஒளி காலம் நேரத்தில் எங்கே கிடைக்கிறதோ நம்ம வாழக்கூடிய இடத்துல, நம்மளோட டொமிசில் பக்கத்தில், நம்ம இருக்கிற வீடு பக்கத்தில், வீட்டுக்கு அருகாமையில் எங்கே கிடைக்கிறதோ அங்கே போய் அமர்ந்து இந்த சூரிய ஒளியோட பயனை நம்ம பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சூரிய ஒளியிலேயே ஒரு 2-3 மினிட்ஸ் அட் த மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் ஓடி பழகலாம். ரன்னிங் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஓடி பழகலாம். ஜாகிங் நின்ன இடத்துலேருந்தே குதிக்கிற மாதிரி ஓடுற மாதிரி இப்போ ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு பண்ணலாம். இல்லை கொஞ்ச நேரம் நம்மளால் நடந்து ஓட முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 அல்லது 6 நிமிடங்களுக்கு அந்த சூரிய ஒளியிலேயே ஓட பழகினா இது என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்ம பாடியில் இருக்கிற செரட்டோனின் லெவலை அதிகப்படுத்தும். குவாலிட்டி வைஸ் அதிகப்படுத்தணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு பாட்டில் எங்கேருந்தோ வாங்கி உள்ளே நம்ம விடுறோம் அப்படின்ற பேச்சு இல்லை. யூ கேனாட் டேக் இட் ஃப்ரம் இதுக்கு அவுட் சோர்ஸ் இப்படி தான் நேச்சுரல் லெவலில் தான் இருக்கணும். அந்த ப்ராடக்டே கிடைக்காது. ஆனால் பாடி என்ன பண்ணோம், அதில் நம்ம கிடைக்கிற அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கே, சூரிய ஒளி, ஓடுதல், அப்புறம் அமைதியாக உட்காந்து மெடிடேட் பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணோம், இந்த பாடி இதெல்லாம் தயார் பண்ணிக்கும். இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லேருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஒளி இருக்க சூரிய ஒளி, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம உடல் தயார் பண்ணிவிடும். அதை தானே தயார் பண்ணிக்கும். குவாலிட்டி வைஸ் அது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நல்லபடியாக ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், சுத்தமான நீர், அது குளிர்வித்திருக்க வேண்டாம், இல்லை வெந்நீராக இருக்கணும் அப்படி இல்லை. நேச்சுரலாக ஒரு டேப்பில் பிடிச்சா சுத்தமான தண்ணி எப்படி கிடைக்குமோ அந்த தண்ணி ஒரு 200 ml குடிச்சுட்டு சூரிய ஒளியில் உட்கார்ந்தோன்னு வைங்க, நிச்சயமாக அந்த செரட்டோனின் லெவல் அதிகமாக இருக்கிறத நம்ம குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணிஇருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சிக்க முடியும்னா, அன்றைய பொழுதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு நேகரிங் தாட்டு, டிப்ரெசிவ் மோடு, சொல்லத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் ரொம்ப அழுகியாக வருது, அதெல்லாம் இருக்காது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு போயிட்டோமா, நாளைக்கு வேண்டாம், வி கிவ் த பிரேக், டே ஆஃப்டர் டுமாரோ மறுபடியும் போங்க. அப்படி என்ன ஆகும், வாரத்தில் 4 நாட்களுக்கு இதுபோல் தொடர்ந்து செய்யும்பொழுது அது என்ன பண்ணும், இட் கெட்ஸ் இன் டு த லைன். அந்த செரட்டோனின் லெவல், குவாலிட்டி ஆஃப் செரட்டோனின் இருக்கு, அது நம்மளோட தொடர்ந்து சிறப்பான நிலையில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு வரைக்கும் அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். இஃப் பாசிபிள் இந்த 2 வாரம் இப்படி போகிறது ஆல்டர்னேட்டிவ் டேஸு, அடுத்த ஒரு வாரம் எல்லாரும் 7 days in a week போயிட்டு வருது. அப்போ என்ன ஆகும், ஒரு 3 வீக்ஸ்க்குள்ள நம்ம உடம்புல இருக்கிற செரட்டோனினோட குவாலிட்டி என்ன பண்ணியிருக்கோம், சிறப்புப்படுத்திருக்க படிக்கும். அது தேவையான அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 3 வாரத்திலே கணிசமான அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மனம் துக்கப்படுறது, டிப்ரெசிவ் மூடு இருக்குது, பழசியே நினச்சிட்டு இருக்கோம், நேகிங் தாட்டு, அதெல்லாம் கணிசமாக இருக்கிறத குறைஞ்சிருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு, மருந்து எடுக்காமையே அந்த மருந்துக்கு ஆன்டி டிப்ரெஷன் சாப்பிட்றோம்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கும் சொன்னோம் இல்லையா, அதுலேருந்தே நம்ம வெளிக்கட்டு வந்துடலாம். இந்த மருந்தெல்லாம் எடுக்காமையே நம்ம சிறப்பாக ஆயிட முடியும். இதில் இன்னொரு கிளாஸ் கூட இருக்குது. ஏற்கனவே நம்ம மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோமான அந்த மருந்து எத்தனை மில்லிகிராம் எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம குறைச்சிட முடியும் ஆஃப்டர் 3-4 வீக்ஸ்க்கு அப்புறம். இது சாத்தியம்தான். நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்மளுக்கே இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் மருந்துலேருந்து முதல்ல வெளியில் வரலாம். பர்சனல் சஜஷன்ஸ் வேணும்னு சொன்னால் யூ கேன் ரைட் டு த நம்ம வெப்சைட்டு கீழே இருக்கிற அந்த சஜஷன்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது, அங்கே எழுதிக்கலாம். அது எழுதிலேருந்து அதுக்கு தகுந்த போகிற அந்த எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற் போல தகுந்த சிறப்பு பதில்கள் அளிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு இதோட நிறைவு செய்துக்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.